அது ஒரு சூட்சுமத்தை மட்டும் சொல்லித்தரேன். இந்த போனை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்து. 20 நிமிஷத்துக்கு மேல என்டர்டைன்மெண்ட் குள்ள போகாத. இந்த 4 இயர்ஸ் போகாத. சார் ஆமையை பத்தி ஒண்ணு சொன்னார். ஒரு விஷயம் குறிச்சுக்கிச்சு என் மனசு. ஆமைக்கு ஷெல் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல சார் நீங்க. ஆமைக்கு ஷெல் எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதோன்னு சொல்லி உங்க பேச்சில் நீங்க கொண்டு வந்தீங்க சார், வைஸ் பிரின்சிபல். எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆமை வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. அப்படிதானே மேடம்? உங்க வீட்டுக்கு எப்பாவது வந்திருக்கா மேடம் அது? ஏன் மேடம் அதை இவ்வளோ வருஷமா திட்டிகிட்டே இருக்கிறீங்க? அது வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கெல்லாம். ஆமை பூந்த வீடும், அப்புறம் ஆமினா பூந்த வீடும். அந்த அம்மாவை நான் தேடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது அம்மாலாம் கிடையாது, நீதிமன்றத்தில் அவங்க தான் சார். அது நாங்கள் பேரா வச்சிருக்கோம்ல. போனா இப்ப பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல புத்தியோட ஒரு விஷயத்தை இப்படி யோசி. பாம்பு இருக்குல்ல, பைபிள் எடுத்து பார்த்தா அது சாத்தான். நம்முடைய இந்து மதத்தில் அது சாமி. தான் சாத்தானா சாமியான பாம்புக்கு தெரியுமான்றதுதான் என் கேள்வி. அது என்ன நினைச்சிட்டு இருக்குது தன்னன்னு? அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஆமையை பத்தி இவ்வளவு திட்டுறீங்கல்ல. மக்காவு போயிருந்தேன் நான், ஹாங்காங் போயிருந்த போது. அங்க சின்ன சின்ன வீடுகளுக்கு வெளியில சின்ன குட்டி குட்டியா அந்த சிலையை வச்சிருக்காங்க, ஆமை சிலையை. வீட்டுக்கு வாவான்னு கூப்பிடுறாங்க ஆமையை. ஒரு வீட்டுக்குள்ள பூந்துடக்கூடாதுன்னு 300 வருஷமா பழமொழி சொல்றீங்க. ஒரு நாட்டுல வீட்டுக்கு வாவான்னு சொல்லிட்டு அதை சிலை வச்சு கும்பிடுறாங்க. என்னடா மேட்டர்னு முதல்ல ஆமையை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு போனா, இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. ஃபர்ஸ்ட் சூப்பர் பாயிண்டா. 600 வருஷம் வரைக்கும் வாழுமா சார்? 600. இப்போ நான் லண்டன்ல பார்த்தேன், உண்டோ பெரிய ஆமை, இவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆக்டிவா இருக்கு. எவ்வளோ சார் வயசுங்கடா? 350 சாதாரணமா சொல்லிருச்சு அந்த அம்மா. 350 இயர்ஸ். 50 வயசுல கால் கை நடுங்கிருந்தீங்க நிறைய பேருக்கு. 350 தானா ஒரு கேபேஜை சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்புறமா இன்னொரு விஷயம், தண்ணீரில் அது இருக்கின்ற பொழுது கடலாமைகள் திமிங்கலங்களை காட்டிலும், ஷார்க்குகளை காட்டிலும், இன்ன பிற ஜீவராசிகளை காட்டிலும் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்பவை. நான் என்ன சொல்றேன், அது நிறைய நாள் வாழறதுதான் சொல்றீங்க. இல்ல, 10 வருஷம் ஒரு ஷார்க்கை பாத்துக்கங்க, 10 வருஷம் ஒரு திமிங்கலத்தை பாத்துக்கங்க, 10 வருஷம் ஒரு ஆமையை பாத்துக்கிட்டோம்னா ஆமை தான் வேகமா பல கிலோமீட்டர் நீந்தி போகுமா. ஸ்லோ அனிமல் தானே அது. நான் எடுத்து பார்த்த என்னடா ரகசியம்னா, அது நீந்தாதான். ஃபர்ஸ்ட் இயர் சில்ட்ரன் கவனித்துக் கொள்ளுங்கள் என் பேச்சை. அது தானா நீந்தாதான். கடலுக்கு ஆழத்தில் ஆறுகள் கலக்கக்கூடிய இடத்தில் வேகமாக உள்நீரோட்டங்கள் இருக்கும். அந்த உள்நீரோட்டங்களில் அது தன்னை போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது நீந்தாது. அந்த நீரோட்டங்களின் வழியாக நீந்தி செல்லும். அந்த ஃபோர்ஸ்ல அது போயிடும். உங்களுக்கான ஃபோர்ஸ் என்ன தெரியுமா? இந்த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்க டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் விட்டுடும். உங்களை ஜாயின் பண்ணணுமே. ஆமா, இன்னொரு வேலை செய்யும். அது திசை அறிவு. ஆறு இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு இந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோ, எந்த பக்கம் பிரிதோ அங்க வெளியில வந்துடும். காத்திருக்கும், இந்த பக்கம் போகிற ஆரோட சேர்ந்துடும். இன்னொரு வேலை செய்யும். அது தான் வாழ்நாளில் 600 ஆண்டுகள் வாழ்கிறேன் என்றால் அந்த வாழ்நாட்களில் எங்கே முட்டையிடுமோ, அது சிட்னில இருக்குன்னு வச்சுக்கோ, கன்னியாகுமரியில முட்டையிடுதுன்னா சிட்னில இருந்து கன்னியாகுமரிக்கு முட்டையிடுறதுக்காகவே வரும். 45 டேஸ்க்குள்ள அதுக்கு முட்டை போட்டுருந்தோம்னா 45 டேஸ் அது டிராவல் பண்ணிடும். அவ்வளவு திசை அறிவும் வேக தீர்மானமும் ஆமைக்கு உண்டு. இவ்வளவு சொல்லியிருக்காங்களா யாராவது ஆமையை பத்தி? ஒன்றும் இல்லை, முந்திக்குள் பிளான் பண்ண. இங்க அழகா அந்த பாப்பா சொல்லிச்சு. என்னம்மா சொன்ன நீ? ப்ராஸ்பரஸ், ப்ராக்ரஸ், ப்ராமிஸ். சத்தமாக தான் சொல்லேன். இந்த 3 வார்த்தை இந்த பொண்ணு சொல்லிச்சு பார். எனக்கு அதுதான். வாடப்பா சொல்லு. பர்பஸ், ப்ராக்ரஸ், ப்ராமிஸ். பர்பஸ், ப்ராக்ரஸ், ப்ராமிஸ். எழுதி வச்சுக்கோ. நல்ல நல்ல கொட்ட எழுத்துல எழுதி வச்சுக்கோ இந்த வார்த்தையை. Have a plan. Have an execution plan. First have a plan and have an execution plan. And you promise yourself that definitely you will reach the goal. இப்படி விஷயங்களை நினைத்துக் கொள்வது. நான் இன்னும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்றேன் உங்க எல்லாருக்குமே. நிலாவுல முதல் கால் வச்சது யாரு? வாய்ஸ் நீல். எப்ப தெரியும் உனக்கு இது? உனக்கு எப்ப தெரியும்? எத்தனை வயசுல இருந்து தெரியும் இந்த விஷயம்? ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? நான் நாசா போயிருந்தேன். நாசா போய் ஹூஸ்டன்ல இருக்கு, டெக்சாஸ் மாகாணத்துல இருக்கு. ஹூஸ்டன்ல இருக்கு நாசா. நாசாக்கு போயிருந்த பொழுது அங்க எழுதி போட்டிருக்காங்க, அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வச்சான்ல, அங்க என்ன நடந்ததுன்னு நீ கூகுள் பண்ணி பாரு.
ஃபர்ஸ்ட் அந்த டீம் போகும்போது 5 பேர் டீம் போயிருக்கு. அந்த டீம் லீடர் பேர் என்ன தெரியுமா? எட்வின் சி ஆல்ட்ரின். எட்வின் சி ஆல்ட்ரின் தான் லீடர். 13 வருஷம் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல வித்த காட்டினவன். 3 வருஷம் அந்த குளோப்ல வந்து ஆர்டிபிஷியல் அந்த கிராவிட்டி இல்லாம இருந்தவன். அவனுக்கு வாய்ப்பு வருது, கதவு திறந்துருச்சு, நிலம் சன் இறங்கணும். நாசால இருந்து வந்துருச்சு ஆர்டர், நவ் யூ ஷல் பாஸ். ஒரு வினாடி யோசிச்சான், அது ஆர்டிபிஷியல், இதுல என்ன கேஸ் இருக்குன்னு தெரியாது, இது ஒரிஜினல். அவ்வளவுதான், 3 seconds. 4th second ஆர்டர் வந்துருச்சு, நவ் the another person shall pass. பக்கத்துல நின்னுட்டு இருந்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங், தப்புன்னு கால் வச்சிட்டான். ஏன் அவன் கால் வச்சான், ஏன் இவன் கால் வைக்கலனா? இவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் யார் தெரியுமா? அவன் சீமேன். 12 வருஷம் ஆழ் கடல்ல டைவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது. 2 ஆண்டுகளாகத்தான் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல இருந்தவன். ஆழ்கடலில் என்ன இருக்கும் தெரியாது, குதித்து குதித்து பழக்கப்பட்டவன். அங்க பார்த்தவுடன் டக்குன்னு குதிச்சிட்டான். வரலாற்றில் சாகும் வரை, இந்த உலகம் அழியும் வரை நிலாவிலே முதலில் கால் வைத்தவன் என்கிற பெயரை ஆம்ஸ்ட்ராங் தட்டி கொண்டு சென்றான். நாம் முந்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். போன் கண்டுபிடிச்சார்ல கிரஹாம் பெல், அவர் பேர் நானே சொல்லிட்டேனா, கிரஹாம் பெல். கிரஹாம் பெல் கிட்ட கேட்கறாங்க, ஜெர்மன், நீங்க இதை சப்மிட் பண்ணலனா யாரும் சப்மிட் பண்ணி இருந்திருக்க முடியாதுல, யூ ஆர் த மாஸ்டர். கிரஹாம் பெல் சொன்னாரு, இல்ல நான் இத பேட்டன்ஷிப்க்கு சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தேனா 7 நாட்களில் ஜெர்மனியில் இருந்து இன்னொருவன் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். முந்திக் கொள்கின்றவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். உங்க எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன், குழந்தைகளே, வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். இப்பொழுது நான் மாணவியாக போய் அங்கே உட்கார முடியாது. அங்கிருந்து இங்க வந்துட்டேன். சார் சொல்லும் போது அழகா சொன்னாரு, ஃபியூச்சர் கெஸ்ட். நீங்க யாருக்குமே அது புரியாதனால நீங்க கைத்தட்டல. புரிஞ்சாலும் கைத்தட்ட முடியாது சார், கஷ்டம். ஏன் தெரியுமா? பயணம் அவ்வளவு தூரமானது. இப்போ இந்த பாப்பா முன்னால உட்காந்துருக்கு, அவங்க அம்மா பெரும் கனவோட பக்கத்துல உட்காந்துருக்க, சரியா? அங்கிருந்து இங்க வரத்துக்கு எத்தனை அடி பாப்பா? அங்கிருந்து இங்க வரத்துக்கு 15 அடி இருக்குமா? 20 அடி. அங்கிருந்து இங்க வந்து உட்கார்றதுக்கு 20 அடியை நீ 20 செகண்ட்ல ஓடி வந்துருவ. ஆனால் வந்துடலாம், அந்த சீட்ல சேர்மன் பக்கத்துல உட்காரணும்னா 20 வருஷம் ஆகும். இந்த உழைப்பு இருக்குல்ல, 20 அடி உழைப்பு அல்ல அது. 20 அடியை கடப்பதற்கு 20 ஆண்டுகள் நீ உழைத்தாக வேண்டும். அப்பொழுதுதான். ஒண்ணு இல்ல, நானே சொல்றேனே, என்னை உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாளா தெரியும்? பர்வீன் சுல்தானா அப்படிங்கிறவங்க பேசுறாங்கன்னு ஒரு 3 வருஷமா, ஒரு 5 வருஷமா, 3 வருஷமா உங்களுக்கு தெரியுமா? இதுல வந்து சேர்வதற்காக 3 வருஷம் என்றால் நான் 27 ஆண்டுகள் அதற்கு முன்னால் உழைத்திருக்கிறேன். 5 வருடமாக உங்களுக்கு எனக்கு தெரியும் என்றால் 25 ஆண்டுகள் உங்களிடத்தில் வருவதற்காக நான் உழைத்திருக்கிறேன். அதற்கு பின்னால் தான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தேன். தப்புன்னு பிரபலமாவது அல்ல, அறிவு அப்படி பிரபலமாகாது, உழைப்பு அப்படி பிரபலமாகாது. ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்று மிகப்பெரிய பாரிய அளவிலான அந்த முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உன் உடம்பு, உயிர் எல்லாவற்றையும் இன்ஜினியரிங்காக செலுத்து. குவாலிஃபிகேஷன் இல்ல இன்ஜினியரிங் குவான்டிஃபிகேஷன். எல்லாத்திலையும் கணக்கு போடு, நம்பர்ஸ். எதை பார்த்தாலும் கண்கள் இன்ஜினியரா தான் பார்க்கணும். அப்படி இருக்க விடமாட்டார்கள். இப்படி சொல்கிறேன், நான் தமிழாசிரியை தான். தமிழிலே வாழ்க்கையை கற்றுக்கொள், மொழியின் மீது காதல் செய், உன் மரபை புரிந்து கொள், ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள். ஏனென்றால் ஆங்கிலத்தில் இருந்துதான் நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த பொறியியல் துறையில் மேலோங்க வேண்டும் என்றால் இன்னொரு ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது தவறல்ல. ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாதே. பார், கஞ்சி குடிப்பதற்கு இலார், கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. பாரதி சொல்கிறான், கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, ஏன் இல்லன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துரும். இங்கிலீஷ் பேச தெரியல, ஏன் தெரியலன்னு தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துரும். லாரி ஓட்ட தெரியல, ஏன் தெரியலன்னு தெரிஞ்சிட்டனா லாரி ஓட்ட வந்துரும். எதையும் நீ சாதிக்கலாம். எங்கிருந்து தொடங்குவது? இந்த பிரச்சனையை எப்படி தீர்மானிப்பது? பிரச்சனையை தீர்மானித்து அதற்கான தீர்வை எதிர்கொள். அம்மா சொல்ற வார்த்தை ரொம்ப கவனம். பிரச்சனையை எதை கொண்டு தீர்ப்பது என்று முதலில் தீர்மானம் செய். தீர்மானத்தில் தவறிழைக்காத. வாழ்க்கை உனக்கு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. கவனம்னு சொன்ன நான் கவனப்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, ஜெயிக்கலாம். ஒரு பையன் இங்க விருத்தாச்சலத்துல ஒரு உரி அடிக்கிற போட்டியில 100 பேர் கலந்துக்கிறதுல 6 வயசு சார் ஜெயிச்சான் சார். அவன் 6 வயசு. அவன் பேர் எனக்கு பிடிச்சி போச்சு. பக்கத்துல வந்து
சேர்ல இந்த சேர்ல உட்காந்துட்டான் சார் அவன். ஜெயிச்சுட்டு கழுத்துல அந்த மெடல் வாங்கிட்டு வந்து நாங்க சீஃப் கெஸ்ட்லாம் உட்காந்துருக்கோம்ல, அங்க வந்து உட்காந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்க உட்காருவாங்க. 6 வயசு. நீங்கெல்லாம் நினைக்காதீங்க சார், இந்த அம்மா அப்பா இருக்கீங்கல்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை, இந்த பசங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. சரியா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க. இன்னைக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு? 17ஆ? 17ல நீங்கெல்லாம் ஜெனரேஷன் Z ஜெனரேஷன் தான் நீங்க எல்லாருமே. 2012 பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் Z இல்ல, 2000 பிறந்தவங்க நீங்கெல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. வாங்க, உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான். 2025ல பிறந்திருக்கான் அவன், ஜெனரேஷன் பீட்டா. உங்களை விட புத்திசாலியா இருக்க போறான். சரியா? இந்த Z ஜெனரேஷனை விட ஆல்பா ஜெனரேஷன் டாப் ரேஞ்சில் இருக்க போகுது. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், we have to update ourselves to handle these kids. They are more forward than us. எங்களுடைய தோளில் ஏறிக்கொண்டு நிற்கிறீர்கள். உங்களை சரி செய்வதற்காக, உங்களுக்கான உயர்வுகளை உங்களை காட்டுவதற்காக, நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுக்கு வழிபடுத்துவதற்காக, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்வோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன், இதுதான் என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சிலே நான் சொல்ல விரும்புவது இதுதான். பணிவோடு இரு. கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் பணிவோடு இரு. கற்றுக்கொண்டு விட்டால் ஆளுமையோடு செயல்படு. கற்றுக்கொள்வதற்கு முன்னால் துள்ளாத. தெரியாத விஷயத்தை தெரியும் என்று பேசாதே. தெரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும், அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அடக்கமாயிரு. பணிவை பேணிக்கொள். பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. சத்ருக்னன் ஒருத்தர் இருந்தான் கம்பராமாயணத்துல. சத்ருனா பகை அழித்தவன். அவனுக்கான பகை எதை அழிச்சான்னு நான் பார்க்கிறேன். எல்லா ராமாயணத்தையும் பார்த்துட்டேன். எந்த பகையிலையும் அவன் அழிக்கல, எந்த போரையும் அவன் ஈடுபடல. அவன் செய்தது என்ன தெரியுமா? தன் இலக்கு பரதனுக்கு உதவி செய்வது. ஆனால் ராமனை இப்படி பார்த்துட்டானா ராம சௌந்தரியம் வசீகரம் பண்ணிடும். அவனுக்கு பின்னால போயிடுவான், அவன் பரதனை விட்டுருவான். அதனால சத்ருக்னன் என்ன பண்ணா, தன் பணியை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது ராம சௌந்தரியம். அது தன் பகையாக நினைத்து ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் பரதனோடையே இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் சத்ருக்னன். the real hero of the epic. stay like சத்ருக்னா. நான் அப்படித்தான். இதோ இந்த மேடையில் நான் வருகிறேன், உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால் I fix myself as சத்ருக்னன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்னை டிவியேட் பண்ணாது. அந்த டிவியேட் பண்ணாமல் பேசுவதனால் தான் உங்கள் வரைக்கும் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். Don't deviate yourself. கவனம். அந்த உரி அடிச்சால அந்த பையன் கிட்ட கேட்டேன் நான், எப்படிடா ஜெயிச்ச தம்பின்னு. பேர் என்னப்பா? அவனு ராஜராஜன் அப்படின்னா. முழு பேரை சொல்லு. தான் முழு பேர ராஜராஜ சோழன். கட்டி மாதிரி பார்த்தாங்க என்ன, இப்படி பிடிச்சது எனக்கு. பிள்ளைகள் கட்டி மாதிரி இருக்கணும். நம்மை விட அறிவானவர்கள் நீங்க. எங்க கிட்ட பணிவதான் காட்ட சொல்கிறோமே தவிர எங்களிடத்தில் முட்டாள்களாக உங்களை இருக்க சொல்லவே இல்லை. நாங்கள் எங்களை விட புத்திசாலிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தம்மக்கள் அறிவுடைமை. என்னோட நீ புத்திசாலியா இருக்கணும். பக்கத்துல உட்காந்து சொன்னா எப்படிப்பா ஜெயிச்சேன்னு. அவன் பேரை சொன்னான் ராஜராஜ சோழன். சும்மா கிண்டல் பண்றது சொன்ன. உனக்கு பையன் பிறந்தா என்னடா பேர் வைப்பேன்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன் சொல்வான்னு பார்த்தேன். அவன் சொன்ன, அது என் தாத்தாக்கு வச்சுட்டாங்க, ஏற்கனவே வேண்டாம். அவங்க தாத்தா பேர் ராஜேந்திர சோழனா, பேரனுக்கு ராஜராஜ சோழன் பேர் வச்சிருக்காங்க. அந்த குழந்தை சொன்னது எப்படி ஜெயித்தேன்னு. 100 பேர் இருந்தாங்களா, கூட 1000 பேர் நின்றுட்டு இருந்தாங்களா, மேல உரி இருந்துச்சா, கண்ணை கட்டி விட்டாங்க. ஆமா, கண்ணை தான் கட்டி விடுவாங்க. கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல. அவன் சொன்னா அப்படியே சொல்ற, கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல. இந்தா அங்க உட்கார்ல அந்த அங்கிள் ரோஸ் சட்டை போட்டுக்கிட்டு, அந்த அங்கிள் கழுத்துல ஒரு விசில் வச்சிருக்கிறாரு. அந்த விசில வச்சுட்டு காதுல ஊன்னு ஊதிக்கிட்டே இருந்தார். ஏன் எல்லாரும் லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால ஊதிக்கிட்டே இருந்தார். சரி, நீ எப்படி போய் அடிச்ச? அது என்ன, ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான். ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சா இன்னொரு ஸ்ட்ரோக் வாய்ப்பு இல்லை. எப்படி பாச்சு? ஒரே ஸ்ட்ரோக்ல அடிச்சிட்டான். அது மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி அடிச்சேன்னு கேட்டா அவன் சொல்றான், வந்தனா கண்ணை கட்டி விட்டாங்களா, காதுல விசில் ஊதுனாங்களா, என்னை சுத்தி விட்டாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லிசன். வாழ்க்கை கண்களை கட்டும், காதுகளில் ஓ என்று விசில் ஊதும், சுத்தி விடும். இருந்தாலும் உன் இலக்கை நீ எட்ட வேண்டும். என்ன செய்வது? அந்த குழந்தை என்ன செய்ததுன்னு சொன்னா தெரியுமா? எல்லாரும் லெஃப்ட்ல போ ரைட்ல போ, லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு கேட்டுட்டே இருந்தாங்களா. நான் கண்ணை எனக்குள்ள இப்படி கண்ணை திறந்து இல்லை, நான் என் கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தேன். அதுல ஒரே ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா வாய்ஸ். நான் மற்ற எல்லா வாய்ஸையும் 0 பண்ணிட்டு எங்க அம்மா வாய்ஸ் கிட்ட நான் என்னுடைய அறிவை கூர்மைப்படுத்தினேன். ராஜா, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நில்லு, கைய தூக்கு, அடிச்சிராத, அப்படியே நில்லு, கொஞ்சம் லெஃப்ட்ல போ, கொஞ்சம் முன்னால போ, அவ்வளவு இல்ல பின்னால வா, கைய தூக்கி அப்படியே இரு, கைய ஓங்குற மாதிரி பின்னாலே எடு, அடாம அவனே அடிச்சா உடஞ்சிருச்சு. ஏன்? அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாள், அவன் அதை செய்து கொண்டே இருந்தான்.
இங்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகம் இருக்கிறது, உன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மீது கவனம் வை. யார் சொன்னாலும், யார் சொல்லுவது கேட்டால் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பெறுவாயோ அந்த வாழ்க்கை, அந்த இலக்கை நோக்கி நீ முன்னேற வேண்டும். என் குழந்தையே, சிறகை விரி, பர. நானும் உன் வயதில் இருக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போல் தான் உணர்ந்தேன். விரிய விரிய தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை ராஜாளி என்று. இதோ பறந்து கொண்டிருக்கிறேன் வானத்தில். சிறகை விரி, எழு, பர, வா. வானம் காத்திருக்கிறது, நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன். சந்திப்போம்.